Sometimes I need to examine whether I am worthy of all these things. சில நேரத்தில் அதற்கு நான் தகுதி உள்ளவனா என்று நான் யோசிப்பது உண்டு. If there are any such, praises unto God. அப்படி ஒருவேளை இருக்குமானால் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். I'm really, my excitement is so much that I have no words. என்னுடைய சொல்ல முடியாத வார்த்தை அளவில் என்னுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆச்சரியமும் இருக்கிறது. I know few faces. ஒரு சில முகங்கள் எனக்கு தெரியும். But there are many new faces. ஆனால் இங்கே अनेक புதுமுகங்கள் இருக்கிறது. The ones who were just small, now they grown up. ஒருவேளை சிறுவர்களாக இருந்து அவர்கள் வளர்ந்திருப்பார்கள். But I'm so excited to see that they are growing in the fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே அவர்கள் வளர்கிறார்கள் என்பதை எண்ணும் பொழுது நான் உயர்ந்து மகிழ்ச்சி அடைகிறேன். May the family be blessed and the parents be blessed. பெற்றோர்களும் குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. I want to thank the songs that has been sung. ஒரு அருமையான பாடலை பாடின அந்த பாடலுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். During offertory our sister sang. அருமையான சகோதரி அவர்கள் அருமையான பாடலை பாடினார்கள். மிக்க நன்றி. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. When I saw the bulletin, Master Calvin. I was wondering what kind of song or how he's going to sing. அந்த குழந்தை என்ன பாடலை பாட போகிறது என்று நான் யோசித்து ஆச்சரியத்துக் கொண்டிருந்தேன். When he came and stand with the mic, still my mind was not ready to accept. அந்த குழந்தை இங்கே நிற்கும் பொழுது கூட என்னுடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. And there was a music. அங்கே அருமையான இசை இருந்தது. It's not that easy to play, no. அது அவ்வளோ with a recorded. ரெக்கார்டோட பாடுவது அவ்வளவு எளிதல்ல. I was sung in the voice of prophecy and all everywhere. அவர் அந்த தீர்க்கதரிசன சத்தத்தில் பாடுவது sing along with the recording these things is not that easy. அது பதிவு செய்யப்பட்டிருக்கிற இசையோடு பாடுவது மிகவும் எளிதல்ல. Oh, he is mastered. உண்மையிலே அவர் வெற்றி சிறந்தார். He sang well. அருமையாக பாடினார். He kept my spirit. அதே ஆவி அவர்களுக்குள் இருக்கட்டும். May God bless him. கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கட்டும். May his voice be used for the glory of God. அவருடைய அந்த குரல் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காகவே பயன்படுத்தப்படட்டும். Other children will be drawn to Christ. அதேபோல மற்ற பிள்ளைகளும் இயேசுவண்டை நெருங்கி சேரட்டும். Finally they will be joining the family of God, not here. பரலோகத்திலே இப்படி இருக்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். Where we will be all singing together along with the angels. நாம் எல்லோரும் தேவதூதர்களோடு சேர்ந்து பாடிக்கொண்டிருப்போம். And I want to be there. அங்கே நானும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். The message that I have for you, or I wish to share with you, is found in Genesis 4:1-15. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1-15 வரை உள்ள வசனங்களிலே இந்த நாளிலே தியானம் செய்ய நான் விரும்புகிறேன். Very familiar. இது எல்லோருக்கும் தெரிந்தது. Very familiar passage. இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. And even the children are well aware of it. சின்ன பிள்ளைகளுக்கு கூட அது மிகவும் நன்றாக தெரியும். I ask many of the children to just narrate the whole what is there in that verses. அந்த பகுதியில் இருப்பது என்னவென்று சிறு பிள்ளைகளை கேட்டால் கூட they will give a better message than me. அவர்கள் இவர்களை காட்டிலும் எங்களை காட்டிலும் நல்ல சத்தியத்தை சொல்வார்கள். But however, ஆனால் எப்படி இருந்தாலும் சரி, what I have I give unto you all. இன்றைக்கு கர்த்தர் என்னிடத்தில் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். What I received, I am so happy, I am excited, I am privileged to be here and to present to you. இன்றைக்கு நான் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி, அது அவருடைய கிருபையாக இருக்கிறது. God bless you, brother. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சகோதரனே. For the honor that you have received, I wish I will get to. நான் அப்படி வாங்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர் ஒரு பாடகர் தான். Thank you, brother. He's like Saul standing here. I was here. சவுலை போல சகோதரன் நின்று open the screen, see who is singing, who is leading off the church. அங்கே ஸ்கிரீனில் இருந்து பார்த்தேன் யார் பாடிக்கொண்டிருப்பது என்று சொல்லி. And the ones who are just leading us a song. அழகாக நின்று இங்கே சகோதரர்கள் பாடிக்கொண்டிருந்தீர்கள். And all for the responsive songs that the choir is given to us. பாட்டல் குழு மிகவும் அழகாக ரெஸ்பான்ஸ் செய்தீர்கள்.
Brother Benjamin is here. அருமையான சகோதரர் பெஞ்சமின் இங்கே I இருக்கிறார். know most of this, but I can say I have right of my operation, still I'm not able to get my clear sight. கண் அறுவை சிகிச்சைக்கு பிறகு என்னால் எல்லாம் முழுமையாக முடியவில்லை. Doctor tells me to come back and have a change of glasses. பிறகு மறுபடியும் அந்த கண்ணாடி மாற்ற டாக்டர் சொல்லி Sorry if I'm not able to recognize you, name you. ஒருவேளை உங்களை நான் தெரிந்து கொண்டே சொல்லாவிட்டால். But we are all the children of God, brothers and sisters in the sight of God. சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம். When David saw me writing this first chapter, தாவீது பக்தன் இந்த முதலாவது அதிகாரத்தை எழுதும்போது he knew the condition of a sinful nature. பாவத்தினுடைய சூழ்நிலையை நன்றாக அறிந்திருந்தார். He was well versed with the what should I say, the consequence of பாவத்தின் விளைவு என்ன என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தார். As I was reading that chapter, அந்த அதிகாரத்தை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது the reflection was found is also in Genesis 4. அதே பிரதிபலிப்பு ஆதியாகம புத்தகத்தில் எனக்கு காணப்பட்டது. In the life of Cain. காயினுடைய வாழ்க்கையில அது காணப்பட்டது. The chronology of Cain is so interesting. காயினுடைய சந்ததி குறித்து நான் படிக்கும் பொழுது மிகவும் வாஞ்சை உள்ளவனாய் மாறினேன். It says Adam and Eve joined obedience to God's precepts. A sentence was passed upon them and executed in part upon them immediately. கர்த்தருடைய கீழ்ப்படிதலுக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாம் ஏவாள் கீழ்ப்படிந்து நடந்தார்கள். அப்படி நடந்த பொழுது அவர்களுக்கு நடக்க வேண்டிய அத்தனை காரியங்களும் ஏற்ற நேரத்தில் நடந்தது. Their miserable journey for a shelter was painful and shameful. ஆனால் பாவத்திற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை துக்கத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் நிரம்பி காணப்பட்டது. Because they were shut out of the God's presence. ஏன்னு சொன்னால் அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போனார்கள். Secondly, they were shut out of paradise. அவர்கள் பரலோகத்தின் மகிமையை இழந்து வெளியே போனார்கள். They were shut out of physical. அவர்கள் தன்னுடைய சரீரத்திற்கு அல்ல ஆசீர்வாதங்களை இழந்தார்கள். They were also shut out from the communion. தேவனோடு உறவாடுகிற உறவாடலை அவர்கள் இழந்தார்கள். If you keenly observe the factors, அந்த காரணிகளை நீங்கள் நான் நோக்கி பார்ப்போமானால், though the first parents were excluded from the privileges, yet they were not abandoned to despair. பாவத்தின் விளைவாக ஒருவேளை அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டிருந்தாலும் தேவனுடைய அற்புதத்திலிருந்தும் அதிசயமான காரியங்களிலிருந்தும் அவருடைய சன்னதியிலிருந்தும் அவர்கள் தள்ளப்படவில்லை. But they were sent out to till the ground and eat the fruit. அவர்கள் வெளியே சென்று உழைத்து வேலை செய்கிற அளவுக்கு வாடும் அளவுக்கு அவருடைய நிலைமை காணப்பட்டதே வழிய. To man's wisdom it is a curse. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மனிதனுடைய ஞானம் சபிக்கப்பட்டதாக இருக்கிறது. But if you clearly try to understand the God's vision or wisdom, அவருடைய ஞானத்தை நீங்கள் நானும் சரியாக நோக்கி பார்த்தோமானால், along with the curse he says it was God's thought of love designing them for a second state of probation with a new terms. சாபத்திற்கு மத்தியிலே அவர்களுக்கு ஒரு தருணம் கிடைத்தது. அதில் அவர்கள் உத்தமமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் ஒரு தருணத்தை அவர்களுக்கு கொடுத்தார். In confidence he says subsequently, தொடர்ந்து இங்கு சொல்லப்படுகிறது, the family that Adam and Eve were gifted with many sons and daughters. பாவத்தின் சூழ்நிலையில் இருந்த பொழுதிலும் கர்த்தர் அவர்கள் இருவருக்கும் பிள்ளைகளை கொடுத்தார்கள், குமாரனை குமாரத்திகளை கொடுத்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. Let's not forget that Cain, Abel were the eldest. அவர்கள்தான் காயின் ஆபேல் தான் மூப்பர்களாக முதியவர்களாக பிறந்தார்கள். Dear church, பிரியமான திருச்சபையே, I am prompted by the power of the Spirit to share with you how to deal with you the spectrum of life of Cain. காயினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை குறித்து இந்த நாளில் உங்களோடு கூட தியானிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆவியானவரால் உந்தப்பட்டேன். Vividly in 3 stages. 3 காரியத்தை குறித்து 3 தலைப்பில் உங்களோடு பேச இருக்கிறேன். First one, முதலாவது காரியம் innocency. அறியாமை. Second one, இரண்டாவது காரியம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பருவம் அடைந்த பிறகு அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள். Third one is deprivation. மூன்றாவது ஏமாற்றப்பட்ட சூழ்நிலை. I hope and trust at the close of our meditation or the close of our worship we will resolve நிச்சயமாக widen our horizon of spectrum of life.
இந்த ஆராதனை முடிவில் நிச்சயமாக இதை தியானத்தை முடிக்கும் பொழுது நாம் ஆசீர்வாதத்தோடு கடந்து போவோம் என்பதில் சிறிது கூட ஐயமில்லை. We are citizen in this world and to world to come. இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகவும் வரப்போகிற உலகத்திற்கு அவருடைய பிள்ளைகளாகவும் கடந்து போவோம். Now I also invite the church to understand the purpose of God's calling that we found in Genesis. கர்த்தருடைய அழைப்பு என்ன என்பதை திருச்சபை புரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் உங்களை அழைக்கிறேன். The first stage, innocency. முதலாவது அறியாமை என்கிற ஒரு பருவம். Cain was the first born to the first parents. அந்த முதலாவது ஆதி பெற்றோருக்கு காயன் முதலாவது பிறந்த மகனாயிருந்தான். The parents' expectation was fulfilled by the birth of Cain. காயன் பிறந்த பிறகு ஆதாமேவுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறினது என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். His birth brought to them joy and thankfulness. அவர்களுக்கு கர்த்தரிடத்தில் சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் நன்றி அறிதலையும் அவர்களுக்கு கொண்டு வந்தது. Bible is very clear that he grew up with love, compassion and comforts. அவன் அன்பிலும் பாசத்திலும் ஆறுதலிலும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்று வளர்ந்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. He was encircled by the spiritual environment. அவன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. But never the freedom of choice was taken away from him. அவரிடத்திலிருந்து ரட்சிப்பின் திட்டம் எடுத்துக்கொள்ளப்படாத சூழ்நிலை இருந்த பொழுதிலும் and he was repeatedly reminded of the consequences of the disobedience. ஆனால் அவரிடத்தில் எல்லா நன்மைகளும் காணப்பட்ட பொழுதிலும் அவன் தவறாகவே கர்த்தருக்கு விரோதமாகவே நடந்து கொண்டிருந்தான். And as for the knowledge of the claims of God to reverence and worship, he was second to his brother Abel. எத்தனைதான் அவன் அவ்வளவு ஆசீர்வாதம் பெற்றிருந்தாலும் ஆபேலை போல வாழாதபடிக்கு அவன் வித்தியாசமாக தெய்வத்துக்கு விரோதமாகவே அவன் வாழ்ந்தான். Though the religion was the same, மதம் ஒன்றாக இருந்த பொழுதிலும் beyond this, அதை தாண்டி the difference between the two was அவர்கள் இருவருக்கும் வித்தியாசமாக இருந்தது. அது ஒரு பிளவை ஏற்படுத்தியது. That is what's the life of innocence. அதுதான் அறியாமையின் வாழ்க்கை. But when we go to the second stage of adolescence, அந்த இரண்டாவது பருவம், அது வாலிப பருவத்திற்கு போகும் பொழுது, the call Adam received from God, in wisely he distributed his call and his responsibility to his sons. அவன் கர்த்தரிடத்திலிருந்து எல்லாம் பெற்ற நன்மையான காரியங்களை அவன் ஞானத்தோடு ஆதாம் இரண்டு பிள்ளைகளுக்கும் அதை பகிர்ந்து கொடுத்தான். The Cain's employment was different from his brother. அவன் காயின் அவருடைய ஆபேலை காட்டிலும் வித்தியாசமான ஒரு சகோதரனாக இருந்தான். Let's notice. அதை கவனிப்போம். But he failed to contemplate on a mutual love and there to exchange with one another the mutual sharing. அவர்கள் இருவருக்குள்ள ஒரு சரியான அன்பு, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையான எல்லா காரியங்களும் அவர்களுக்குள்ள அமைந்திருந்தது. And thus it differed widely in character. ஆனால் குணத்திலே வித்தியாசம் காணப்பட்டபடினாலே அவர்களுக்குள்ள பிரிவினை காணப்பட்டது. Cherishing the feelings of rebellion and murmur. அவனுக்குள்ள புரட்சி செய்வதும் முணுமுணுக்கக்கூடிய ஒரு குணமும் அவனிடத்தில் காணப்பட்டது. Finally, in Cain's life, we could see the demonstration of his character. காயினுடைய குணாதிசயத்தை அவன் செய்த காரியத்திலிருந்து நீங்கள் நானும் பார்க்க முடியும். Disobedience, அவன் கீழ்ப்படியாமல் போனான். anger, கோபப்பட்டான். selfishness, அவன் சுயநலவாதியா இருந்தான். infidelity, அவனிடத்தில் தாழ்வு குணம் இருந்தது. vengeance, பழிவாங்கக்கூடிய எண்ணம் இருந்தது. barbarism, அவனுக்குள்ளே ஒரு காட்டுமிராண்டித்தனம் இருந்தது. and many other worldly entertaining matters. உலகத்தின் இச்சையான காரியங்கள் to follow his own way. அவன் தன்னுடைய சொந்த வழியை பின்பற்றக்கூடிய குணம் அவரிடத்தில் காணப்பட்டது. Thus இப்படியாக he was rejected by God. ஆகவேதான் அவன் தேவனுடைய சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. அவன் ஆண்டவரை மறுதலித்தான். For his barbarous act of murdering. அவனுடைய காட்டுமிராண்டித்தனமாக இருந்தபடினாலே அவனுடைய சகோதரனை அவன் கொன்றான். Secondly, இரண்டாவதாக he offered an unrequired sacrifice that was not required by God. கர்த்தருக்கு விருப்பமில்லாத தியாக பலியை அவன் பலி செலுத்தினான். That was established in the Garden of Eden as the plan of salvation for the fallen man. ரட்சிப்பின் திட்டத்தில் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று மனிதனுக்கு எவைகளை கர்த்தர் நியமித்து பலியிடச் சொன்னாரோ அதை இடாதபடிக்கு அவன் மனப்போல தனக்கு ஒரு பலியை நியமித்துக் கொண்டு அந்த பலியை அவன் ஆண்டவரிடத்தில் செலுத்தினான். So the third stage is talks about the deprivation. மூன்றாவது ஒரு கட்டமானது அவன் ஏமாற்றிக் கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை.
Genesis 4:11 we read. ஆதியாகமம் 4:11 அங்க வாசிக்கிறோம். He talks about the curse that was pronounced upon him. அந்த பூமியில் இருந்த சாபம் அவன் மீது வந்தது. And now art thou cursed from the earth. அவர் சொன்னார், இப்பொழுது நீ பூமியிலே சபிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னார். Dearly beloved, when we look into the passages, when Adam was cursed for his disobedience, it was terminated on the ground. ஆதாம் எப்பொழுது சபிக்கப்பட்டானோ அப்பொழுது அவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு தள்ளப்பட்டான். But for Cain's rebellion fell immediately upon him. ஆனால் காயின் செய்த பாவத்திற்கு உடனே அவன் மீது தண்டனை கிடைத்தது. And because of this, அதனால sustenance and settlement we denied to Cain and taken. அவனுக்கு கிடைக்க வேண்டிய பாதுகாப்பும் அவன் வாழ வேண்டிய ஆசீர்வாதமும் அவனை விட்டு இழந்து போனது. His enjoyment in tilling the ground would not yield anything. அவனுடைய வாழ்க்கையில அவன் எத்தனை அளவுக்கு நிலத்திலே விழுது பயிர் செய்து அவன் கஷ்டப்பட்டானோ அதற்கேற்ற பலன் அவனுக்கு கிடைக்காமல் போனது. Because of the curse he became a fugitive and vagabond on the face of the earth. அவன் சாபத்தினாலே all through his life, அவனுடைய வாழ்க்கை முழுதும் அவன் நாடோடியாக சஞ்சரிக்க வேண்டிய சூழ்நிலை அவனுக்குள்ளே வந்தது. on account of this he was condemned ஆகவே அவன் எல்லா நாளும் வெறுக்கப்பட்டான். to a perpetual disgrace and reproach among men. அவனுடைய எல்லா மனிதர்கள் மத்தியிலே அவன் சபிக்கப்பட்டவனாயும் கனவீனமாக்கப்பட்டவனாயும் அவன் வாழ்ந்தான். And they too to perpetual unhappy life, and there was a disturbance in his mind. அவனுடைய வாழ்க்கையில குழப்பங்களும் நிரந்தரம் இல்லாத சந்தோஷமும் அவனுக்கு கிடைத்தது. But he pleased to God. ஆனால் அவன் கர்த்தரை நோக்கி வேண்டினான். Not for his guilty, அவன் செய்த குற்றத்திற்காக வேண்டவில்லை. but he adds rebellion to his sin. அவன் செய்த பாவத்திற்கு புரட்சிகரமாக அதை நீதியாக அவன் பேச ஆரம்பித்தான். And he endeavors to cover a deliberate murderer with a deliberate lie. அவன் தெரிந்தும் செய்த பாவத்தை மறைப்பதற்காக தேவனிடத்தில் வக்காலத்து வாங்கினான். When God inquires him, where is your brother? அவர் கேட்டார், சகோதரன் எங்கே என்று கேட்கும் பொழுது he comes out with a deliberate lie, says அவன் ஒரு பொய்யை சொல்லி வருகிறான், எனக்கு தெரியாது. In spite of that, இவைகள் மத்தியிலும் unwisely he charges his judge with a madness and injustice. அவன் இவைகள் மத்தியிலும் அநீதியும் அக்கிரமத்தையும் அவன் செய்தான். Am I my brother's keeper? நான் என் சகோதரனுக்கு காவலாளியா என்று அவன் கேட்டான். You have to question me. ஏன் இப்படி என்ன கேள்வி கேட்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னான். You are an unjust God. You are an unjust God. நீங்கள் அநீதியான தெய்வம் என்று சொல்லி அவன் சொன்னான். You have no right in my life. என்னுடைய வாழ்க்கைக்கு உங்களுக்கு உரிமை இல்லை என் வாழ்க்கையில என்று சொல்லி அவன் சொன்னான். In his justification, அது நியாயம் என்று சொல்லி அவன் நியாயப்படுத்தினான். never sought for confession and forgiveness. அவன் மன்னிக்கப்படவில்லை, அவனால் அதை அறிக்கை செய்து தன் பாவத்தை ஒத்துக்கொள்ள முடியவில்லை. Being rejected by God, ஆகவே தான் அவன் கர்த்தரால் தள்ளப்பட்டான். Cain willingly denounced God and his precepts. அவன் தெய்வத்தை மறந்தான், அவருடைய அடிச்சுவடுகளை அவன் மறுதலித்து வாழ்ந்தான். He was willing to forgo all his privileges. அவன் இஷ்டம் போல தன் வழியிலே அவன் நடந்து போக ஆரம்பித்தான். Being cursed, ஆகவே சபிக்கப்பட்டு போனான். Cain attempted to choose a land. அவனுடைய வாழ்க்கையில அவன் ஒரு காய்ந்து போன உலர்ந்து போன நிலத்தை அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியது. And dwell in the east of Eden. ஆகவே அவன் ஒரு பெரிய வனாந்தரத்திலே வாழ வேண்டிய சூழ்நிலை வந்தது. It says all his attempts were vain. அவன் என்னெல்லாம் செய்தானோ அதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லாமல் போனது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. For the land to him was not that says that. அவனுடைய நிலம் அவனுக்கு பலனை கொடுக்கவில்லை. For the land to him was not means that not a trembling or shaking land. அங்கே அவன் அசைந்து குழம்பிக் கொண்டு போயிருந்தான், அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தது. Because of his continual restlessness and uneasiness, he was not able to. அவன் பலனற்றவனாக சோர்ந்து போனவனாக அவன் காணப்பட்டான். Because of his curse, brethren, பிரியமானவர்களே, அந்த ஒரு சாபத்தினாலே he could not finish the city of habitation. அவன் பெற வேண்டிய நகரத்தை பெற முடியாமல் சென்றது. He never humbled himself even after seven generations. வாழ்க்கையில சந்ததி பிறகு பெற்ற பிறகு கூட அவனால் தாழ்மையாய் வாழ முடியவில்லை. And his life was miserable all through. அவனுடைய வாழ்க்கை துன்பம் நிறைந்ததாய் மாறினது.
seeking the advice, counsels and guidance மற்றவருடைய ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் பார்க்க நாம் தேடும் பொழுது from parents, teachers, doctors and pastors and elders and others. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், போதகர்கள் மற்றும் நமக்குரிய மூப்பர்கள் நம்மிடத்தில் அறிவுரை சொல்லும் பொழுது It makes us to be a good Christian. அதுதான் நாம் கேட்டு நடக்கும் பொழுது நம்மை நல்ல கிறிஸ்தவனாக மாற்றும். To understand the purpose of God's invitation. கர்த்தருடைய நோக்கத்தை புரிந்து கொண்டவருடைய அழைப்பை புரிந்து கொள்ள அது உதவி செய்யும். For the possibility of widening our way of thinking. நம்முடைய வாழ்க்கையினுடைய சிந்தனைகள், செயல்கள் எல்லாம் மாறும். To learn the ways of methods to integrate our faith in our homes, in our institutions, in our society and in our profession. நம்முடைய வாழ்க்கையில் எங்க இருந்தாலும் அது நம்முடைய ஆசீர்வாதத்தை நமக்கு வளர்த்து விசுவாசத்தை நமக்கு வளர்த்து கொடுக்கும். Dearly beloved, many times we don't understand the reason why we are committing mistakes unless we realize it. அநேக வேளையில பிரியமானவர்களே, நாம் பாவம் செய்யும் பொழுது நாம் அதை உணராமல் இருந்து விடுகிறோம். ஏன் இந்த காரியம் நடந்தது என்று கூட யோசிக்காமல் இருந்து விடுகிறோம். Because an imbalanced mind is always dangerous. ஏன்னு சொன்னால் நிலையான மனம் இல்லாதபடினாலே, இருமனம் உள்ளபடினாலே அது நம்மை அந்த ஆபத்திற்குள்ளாக தள்ளி விடுகிறது. So it is good enough to be, but should not run down the spirit of obedience. ஆகவே நீங்களான பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்காதபடிக்கு விட்டு விலகுற ஒரு சூழ்நிலை வரும்போது இப்படிப்பட்ட நிலை நமக்கு ஏற்படுகிறது. Language of disparity reduce the welfare of the families, community, at last the spiritual life, oneself and others. பலவிதமான வித்தியாசங்கள், மொழிகளிலே வித்தியாசங்கள், பலவிதமான காரியங்கள் தவறாக செய்யப்படும் பொழுது சமுதாயத்துக்கும் சபைக்கும் குடும்பத்திற்கும் குழப்பத்தை கொண்டு வந்து விட்டு விடுகிறது. Are we to the expectation of our parents? நம்முடைய பெற்றோர்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு நாம் வாழ்கிறோமா? Or to the church? சபை எதிர்பார்க்கிற அளவுக்கு நாம் இருக்கிறோமா? Or to the respective places that we are? நாம் வேலை செய்கிற அந்த இடத்துல நாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு இருக்கிறோமா? Is a barbarism beyond control? அவன் காட்டுமிராண்டித்தனமாக அளவுக்கு தாண்டி போயிருந்தான். Is a worship divinely accepted? அவனுடைய ஒருவேளை உண்மையா இருந்த அவன் உண்மையாகவே அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் அடைந்திருப்பான், ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பான். Is justice, cherish jealousy and hatred, disagree with God's admonishing? தேவனுடைய அறிவுரைக்கு அவன் தாண்டி பின்னாக போயிருந்தான். Is your sustenance and settlement in misery? அவன் துன்பத்தில் அவருடைய அன்பையும் அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா? Has a redemption been renewed in our day-to-day life? நம்முடைய வாழ்க்கையில விடுதலை கிடைக்கும் அவனை போல வாழ்ந்தால்? Is our spirit willing to reproach? பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். As a rebellion and moving, detaching you and others. நம்முடைய helpful progressiveness. நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக, நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக நாம் வளர்கிறவர்களாக காணப்பட வேண்டும். They say those who are unconcerned in their affairs of their brethren and take no care speak Cain's language. யாராகிலும் ஒருவேளை நம்மில் நம்முடைய சகோதரர்களுக்கோ நம்முடைய உறவினர்களுக்கோ நாம் காட்ட வேண்டிய பரிதாபத்தையும் பாசத்தையும் அன்பையும் கருணையும் காட்டாவிட்டால் நீங்களும் நானும் காயினுடைய வழியில போய் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. The life of Christian, வாழ்க்கை என்பது மிகவும் கொடூரமானது. to share with others, அது மற்றவர்களோடு சொல்ல வேண்டும், and to care others, and to care others. நாம் மற்றவர்களை உபசரிக்க வேண்டும், pray for them, அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், forgive them, மற்றவர்களை மன்னிக்க வேண்டும், comfort them. மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும். That's what it says. Those who are unconcerned in their affairs of their brethren, ஒருவர் தன் சகோதரனுக்கு அன்பு காட்டாவிட்டால் Cain's language, அவன் காயினுடைய பாஷை பேசுகிறவனாய், காயினுடைய வழியில் நடக்கிறவனாய் இருப்பான். God is not willing to send us from this place of worship with helpless and hopeless. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை இங்கிருந்து உதவியற்றவர்களாகவும் நம்பிக்கையில்லாதவர்களாகவும் அனுப்ப விரும்பவில்லை. His desire that none should be rejected. நீங்கள் நானும் அவரோடு இருக்க வேண்டும், தள்ளிவிடுவதற்காக அல்ல. Continue to speak the language of Cain. நீங்கள் நானும் காயினுடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்க நம்மை இங்கே கொண்டு வரவில்லை. It is not desire that we should reflect the characteristics or to be rebellious or murmuring people of God as we continue to serve the church and the Lord's. கடைசி வரைக்கும் வாழ்கிற நாள் பரியந்த இந்த திருச்சபையில காயினை போல முறுமுறுத்துக் கொண்டு, காயினை போல புரட்சி செய்து கொண்டு, காயினை போல கர்த்தருக்கு விரோதமாக போவது கர்த்தருக்கு விருப்பம் அல்ல. He doesn't want anybody who is seated to be abandoned. நீங்கள் நானும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வெளியே போக வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம் அல்ல. God is desire to see every individual seated here to be in despair or in misery. இந்த இடத்துல நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய சமூகத்திலே துன்பத்தோடு துயரத்தோடு வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்பவில்லை. He wants to see that
sustenance, நீங்கள் நான் stability is always there to go with you. கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Prayerfully present before you the 4 solutions to widen your Christian life. பிரியமானவர்களே, ஜெபிப்பதற்கு முன்பாக 4 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். Understand the purpose of God's will. கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் நான் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். Integrate your faith into your professions, whether teaching profession or any profession in your life. நம்முடைய வேலைகளிலே நாம் உண்மை உள்ளவர்களாக உத்தம உள்ளவர்களாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். Have a meaningful Christian home. நல்ல அர்த்தமுள்ள கிறிஸ்தவ குடும்பங்களை உருவாக்குறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நாலாவது, for a spiritual worship, offer yourself as a living sacrifice unto God. நம்மை கிருபாதார ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம். On the day of the judgment, நியாய தீர்ப்பு நாள் வரும் பொழுது you Lord would hear, நம்ம எல்லாரும் கேட்போம், come holy faithful, விசுவாசம் உள்ளவர்கள் நீங்கள் எல்லாரும் வாருங்கள், enter into the joy. என் பிதாவின் சந்தோஷத்துக்குள்ளே களி கூறுங்கள். May this be a blessing, yours and mine. இதுதான் உங்களுக்கு எனக்கும் பிடிப்பட்ட காரியம், ஆசீர்வாதமாக இருப்பதாக. Determined to secure. நீங்கள் நானும் நம்மை காத்துக்கொள்ள தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். Live a life not rejected but to be secured. தள்ளப்பட்ட வாழ்க்கை வாழாதபடி பாதுகாப்பான வாழ்க்கை நீங்கள் நானும் வாழ is my prayer has கர்த்தர் உதவி செய்வாராக. going into an unknown day, hours of the week to come. நாம் அறியாத நேரம் வரப்போகிறது. God be with you and be of good courage. அதில் நாம் உஷாராக இருந்து கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட நமக்கு தைரியத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென். ஆமென்.